ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு புட்டுங்க. வாங்க அதை எப்படி செய்யலாமா, வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் உப்பு போட்டுக்கோங்க. அதில் கேப்ப மாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூடுதல் தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் குழச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சா கொழக்கட்டை பதத்தில் வரணும். அது நல்லா பிடிச்சி குழச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் நேந்திர பழம் வந்து முறித்து வச்சுருக்கேங்க, அதையும் பார்த்துக்கலாம். தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேங்க. புட்டுக்குட்டி இருக்குல்ல, புட்டுக்குட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நம்ம குழச்சி வச்சுருக்கோம்ல புட்டு மாவு, அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பழம் முறித்து வச்சுருக்கோம்ல, அந்த பழத்தை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலேயும் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கும் மேலே தேங்காய் வச்சுக்கோங்க. தேங்காய் பூ வச்சுக்கோங்க. நிறைய வைக்க வேண்டாம், அமுத்தி அமுத்தி வைக்காதீங்க, வேவாது. அதனால் லேசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடிக்கோங்கங்க. புட்டுக்குட்டியை மூடிக்கோங்க. மூடிட்டு குக்கரில் ஆவி வந்துருச்சு. ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. சுடுதுங்க, ரொம்ப சுடுது. இந்த பார்த்துக்கோங்க, எடுத்துட்டேன் நான். இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்கங்க. தேவைன்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி குழச்சிக்கோங்க. இது ஒரு விதங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டேன். ரெண்டாமத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றாதது எடுத்திருக்கேன். இதே ப்ராசஸ் தான், எண்ணெய் ஊற்றாமல் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குற வர பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றாது. வாங்க சாப்பிடுவோம். எந்த புட்டு உங்களுக்கு இஷ்டம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.